ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 243 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 24,853 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 769 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 81,721 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 50,398 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 456 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி ஐடி 37,403 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 353 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். இது போக FIS/DIS டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா டிஎஸ் வந்து 299 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. FIS வந்து 1794 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. ஸோ ரெண்டுமே நெட் பயாஸ் தான். பட் FISஐ கம்பேர் பண்ணும்போது டிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் குவான்டிட்டி தான் பை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டோட Q4 ரிசல்ட்ஸ். நெட் ப்ராஃபிட் 38% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1246 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஒரு 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 11,907 கோடியாக இருக்குது. எபிட்டா 1791 கோடியாக இருக்குது. 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபுல் இயர் பேசிஸில் ரெவன்யூ 38,753 கோடி பண்ணியிருக்காங்க. 1% க்ரோத்து. எபிட்டா 4,931 கோடியாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் 3,303 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாட்டு ப்ராஃபிட் ஃபுல் இயர் பேசிஸில் 26% க்ரோத்து. எபிட்டா பார்த்தீங்கன்னா 7% க்ரோத்து. ரெவன்யூ 1% க்ரோத்து ஃபுல் இயர் பேசிஸில். 1:1 அந்த ரேஷியோவில் போனஸ் ஷேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ₹6.25 டிவிடன் மட்டும் இந்த ஃபினான்ஷியல் இயரில் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 25 மட்டுமே ₹6.25 பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது போக அசோக் லைலாண்ட் சில அப்டேட்ஸும் ஷேர் பண்ணுறாங்க. ஆக்சுவலி LCV லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் டீப்பராட் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் ஷேர் இந்த 3.5 டன் அந்த செக்மெண்ட் வெஹிக்கிள்ஸில் 3.5 டன் செக்மெண்ட் உள்ள வெஹிக்கிளில் 25% வரைக்கும் மார்க்கெட் ஷேரை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு சொல்லி அசோக் லைலாண்ட் தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க போனஸ் ஷேர் வந்து இதுக்கு முன்னாடி ஐ திங்க் 14 இயர்ஸுக்கு அப்புறம் நாங்கள் போனஸ் ஷேர் கொடுக்குறோன்னு சொல்லி அசோக் லைலாண்ட் தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. போனஸ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா 14 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த போனஸ் இஷ்யூ கொடுக்குறாங்க. ரீசெண்டாக போன மாதம் தான் டிவிடனோ ₹4 சம்திங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவர்லாட் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. பட் இப்போதைக்கு எடுக்க முடியுமா ஃப்ரெஷ் என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப் தான். ஷேர் ப்ரைஸ் வேல்யூஷன் நமக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது. முன்னாடியே கன்சிடர் பண்ணியிருந்தவங்க வச்சுக்கோங்க. 238 இருக்குது. P ரேஷியோ 24 வந்துடுச்சு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அப்டேட் பண்ணுறேன். நம்ம கன்சிடர் பண்ணோம். நல்ல டிவிடன், நல்ல ரிசல்ட்ஸ், நல்ல போனஸ் இஷ்யூ கிடைக்க போகுது. ஸோ வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போதைக்கு எடுக்க வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். இந்த அசோக் லைலாண்ட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் 26க்குள்ள அப்டேட்ஸை ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வேண்டி 1000 கோடி ஃபினான்ஷியல் 26 மட்டும் 1000 கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்கார்ட் ப்ராஃபிட் இந்த குவார்ட்டரில் அசோக் லைலாண்ட் பண்ணியிருக்காங்க. RBI கொடுத்த அப்டேட்டு. ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா RBI இந்த வாட்டி கொடுக்க டிவிடெண்டோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2.69 lakh crore அப்படின்னு சொல்கிறாங்க. போன வருஷம் ஃபினான்ஷியல் 25-4ல் 2.1 lakh crore தான் டிவிடெண்ட் கொடுத்தாங்க. இப்போ 2.69 lakh crore வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ RBI வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு, அதாவது கவர்மெண்ட் ஓன் பண்ணுற கவர்மெண்ட் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் ஸ்டேக் ஓன் பண்ணுறாங்களோ அவங்க டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அந்த டிவிடெண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். ஸோ அதை தான் RBI வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட்டோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 54% காலி. 220 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 4% விழுந்திருக்கு. 4,477 கோடியாக இருக்குது. இது போக எபிட்டா 574 கோடியாக இருக்குது. அதுவும் 40% காலியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 21.4% வந்து இப்போ 13.4% குறைஞ்சிருக்கு. ₹5 per ஷேர் பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. பட் இப்போதைக்கு இந்த பங்குகள் பக்கம்லாம் வெயிட் பண்ணுறது தான் பெட்டராட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா JSW ஸ்டீல் இதோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. ப்ராஃபிட் வந்து 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில். 1,503 crores பண்ணியிருக்காங்க. 1,503 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ லோவர் காஸ்ட்டு, நோ ப்ரொவிஷன், இதனால பார்த்தீங்கன்னா இதை பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெவன்யூ வந்து 3% விழுந்திருக்கு. 44,819 கோடி பண்ணியிருக்கிறாங்க. எபிட்டா 6,378 கோடியாக இருக்குது. அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 14.23% இருக்குது. ஸ்டீலோட சேல்ஸ்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குவார்ட்டரில் இந்தியன் அண்ட் ஓவர்சீஸ் ஆப்ரேஷன் 7.49 மில்லியன் டன்ஸாக இருக்குது. 11% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட்ஸ் அதுக்கு போகிற ஸ்டீல் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரீசனாட்டு இந்த பூஷன் பவர் அண்ட் ஸ்டீல் லிமிடெட் வந்து அக்யூசியேஷன் பண்ணுறது சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செக் வச்சாங்க. இப்போ அது ஒரு இஷ்யூவாக இவங்களுக்கு போயிட்டுருக்குது. கடனை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இவங்க ஃபினான்ஷியல் 25ல் 20,000 கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஒர்க்கிங் கேபிட்டல், கேஷ் ஃப்ளோ எல்லாமே பெட்டராக இருந்ததுனால இந்த வாட்டி கடனை வந்து 4,358 கோடி குறைச்சி
76,563 கோடியாக இருக்குது எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் 25 இவங்களோட கடன். அது மட்டும் இல்லாமல் 16,000 கோடியிலேருந்து 17,000 கோடி வரைக்கும் டார்கெட் இருந்துச்சு ஃபினான்ஷியல் 25 கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். 14,656 கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் 26க்கு அவங்க வந்து ப்ரொடக்ஷன் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 30.50 மில்லியன் டன்ஸ் ப்ரொடக்ஷன். அதே வந்து கன்சாலிடேட் சேல்ஸ் வந்து 29.20 மில்லியன் டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறதுக்கு அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஓவராலாட்டு ஃபினான்ஷியல் 25ல் 2.8 rupees per ஷேர் வந்து டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாட் இது வந்து JSW ஸ்டீல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். என்கிட்ட டாடா ஸ்டீல் தான் இருக்குது. இப்போதைக்கு இதில் வேல்யூஷனும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, கடனும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கிறது ரிஸ்க்காக தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் அல்லது ஈக்விட்டி ஷேர்ஸ் அது மூலமாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 கோடி ரைஸ் பண்ணுறதுக்கு லாங் டேர்ம் ஃபண்ட்ஸில் ரைஸ் பண்ணுறதுக்கு JSW ஸ்டீல் முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து JSW ஸ்டீல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மா வந்து யூஎஸ் பேஸ் ஃபார்மாஸ் அப்படிங்கிற கம்பெனியில் ஸ்டேக் வந்து 22.7% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு வேண்டி $25 மில்லியன் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. ஆக்சுவலி லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்டில் தான் 5% ஸ்டேக் வந்து வாங்கியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா $25 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதுட்டு அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து இந்த ஃபார்மாஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் பேஸ் ட்ரக் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி, ப்ரொடக்ஷன் பண்ணுறது. இவங்க வந்து ஆக்யூட் செரிப்ரலுக்கான இஸ்கெமிக் ஸ்ட்ரோக் சோவால்டெல்டைல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சோவால்டெல்டைல்டு அப்படிங்கிற ட்ரக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்தாமெக்யூன் ஹைப்போவால்மிக் ஷாக்குக்கு யூஸ் பண்ணுற அந்த சென்தாக்யூன் அப்படிங்கிற ட்ரக்கு. ஸோ சோவால்டைட் சென்தாக்யூன் இப்படி 2 ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து லோக்கலில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பு குறிப்பாட்டு தைவால்சி லைஃபாக்யூன் இப்படி இவங்களோட 2 பிராண்டுமே லோக்கலில் பார்ட்னர்ஷிப் பண்ணி செல் பண்ண இருக்கிறாங்க. ஸோ யுஎஸ்எஃப்டி வந்து phase 3 ட்ரையல்ஸ் வந்து இந்த 2 போத் ட்ரக்ஸுக்குமே கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் ப்ரோட்டோகால் அசஸ்மெண்ட்டும் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ சன்ஃபார்மா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ட்ரக்கை வந்து இந்த அக்யூசிஷன் பண்ணுறது மூலமாட்டு பெட்டர் நிறைய கம்பெனிஸுக்கு வந்து நெகோஷியேட் பண்ணி லைசன்ஸ் எடுத்து இதை வந்து அங்கே மார்க்கெட் பண்ணுவாங்க. ஸோ 2 ட்ரான்ஜை மூலமாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு $10 மில்லியன், அடுத்தது ஒரு $15 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ ஓவரால் இது சன் ஃபார்மாவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஃபார்மாஸ் அப்படிங்கிற கம்பெனியில் 22.7% ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோக்கு என்னோட ஷாக் தெரப்பீஸ் இதுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக் மேக் பண்ணுற கம்பெனிஸ் தான் இந்த ஃபார்மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சன் ஃபார்மாவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஒன்று சவுத் இந்தியன் பேங்கை பேச சொல்லியிருந்தீங்க. 28.76 இருக்குது சவுத் இந்தியன் பேங்க். ஸோ இது ஒரு பெட்டர் வேல்யூஷனில் தான் இருக்குது. பட் கர்நாடகா பேங்கை கம்பேர் பண்ணும்போது வேல்யூஷன் கொஞ்சம் ஜாஸ்தி. பட் சவுத் இந்தியன் பேங்க் இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் இப்போ தான் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போகுது. பட் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டம்பாகி தான் இருந்துச்சு. நான் ஒரு லாங் டேர்மை ஃபோக்கஸ் பண்ணி தான் சவுத் இந்தியன் பேங்க் வாங்கி வச்சிருக்கிறேன். இப்போதைக்கு உடனெல்லாம் பெருசாக ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்தா சவுத் இந்தியன் பேங்க்கில் நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஒரு லாங் டேர்ம் தான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது சவுத் இந்தியன் பேங்க்கில். இது போக டிசிஎஸ், டாடா மோட்டர்ஸ் இது இப்போ வந்து ஒர்த்து பையான்னு கேட்டிருந்தீங்க. டாடா மோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் பை பண்ணுறது ஒர்த்து. பட் டிசிஎஸ் வந்து கொஞ்சம் வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. மோஸ்ட்லி ஐடி கம்பெனிஸ் எல்லாமே டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் கொஞ்சம் தான் அதிகமாக இருக்குது. 23, 24 அப்படி தான் இருக்குது பி ரேஷியோ. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவல் வந்து ஒரு 4லேருந்து 5 பி குறைஞ்சிட்டா ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் வரல. ஸோ வெயிட் பண்ணிக்கோங்க. பட் டாடா மோட்டர்ஸ் தான் ஒர்த்து பையாட்டு நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் இந்த பிஎஸ்சி இன்னைக்கு 65% விழுந்துருந்துச்சு. 2,449 க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரே நாள் 65% விழுந்தது. 2:1 அந்த ரேஷியோவில் போனஸ் இஷ்யூ கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் மேஜர் ரீசன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு ஷேர் உங்களுக்கு 3 ஷேர் ஆட்டு மாறப்போகுது. இதுதான் காரணம். ஸோ இப்போ பி ரேஷியோ 25 காட்டுது. 7,588 வரைக்கும் இதோட ஹை பி, இது 50 ஹை. பட் இப்போ இருக்க ட்ரெண்டில் இதை தொடலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் வந்து குறையலை. ஸ்டாக் தான் பார்த்தீங்கன்னா 3 டிவைட் ஆகுது. அதனால மேபி என்ன கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் வரும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வேல்யூஷன் குறையலை, ஸ்டாக் வந்து தான் பார்த்தீங்கன்னா 3 பிரியுது. அதனால பட் பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ், ரிஸ்க் எடுத்து வேணால் கன்சிடர் பண்ணலாம். பட் ஒரு ஷார்ட் டேர்மில் விழுந்துச்சுன்னா ஒரி பண்ண மாட்டோம் அப்படின்னா கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன் பிஎஸ்சியில். பட் வேல்யூஷன் ஸ்டில் ஹையாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ அந்த ட்ரெண்ட்டை வந்து நான் வாங்கியிருந்தேன் 2 மாதத்துக்கு முன்னாடி, இப்போ ஏதாவது அதில் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காரு. அது வெரிஃபிகேஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. ட்ரெண்டில் பெருசாக எதுவுமே கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைனாவை சேர்ந்த ஷீன் அந்த பிராண்டை வந்து ரிலையன்ஸ் ரீட்டைல் மூலம் மட்டும் உள்ளே கொண்டு வராங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டுக்கு ஒரு காம்படிஷன் டெஃபினட்டாக உருவாக்கும் மாதிரி இருக்குது மார்க்கெட்டில். ஸோ இப்போ ட்ரெண்ட் வந்து ரீசெண்ட் டேஸில் 8,000 தாண்டி போச்சு. ஆக்சுவலி ஃபினான்ஷியல் 25ல் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவும் இவங்க ட்ரெண்டு தான் அந்த நிஃப்டியில் லிஸ்டட் கம்பெனிஸ்னால் நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. பட் ஆக்சுவலி
இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபா ஒரு பெர் ஷேருக்கு வந்து இறங்கியிருக்கு. 8345 ரூபா போன ட்ரெண்ட்டு இப்போ 5428 ரூபாவில் இருக்குது. ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனி, நல்ல பிஸ்னஸ், எல்லாமே ஓகே. கடன் இல்லாத கம்பெனி அப்படின்னாலும் வேல்யூஷன் பி ரேஷியோ 100க்கு மேலே இருக்கும்போது போய் வாங்கியிருந்தா என்ன நிலமன்னு நீங்களே யோசித்து பாருங்கள். ஒரு ஷேருக்கு 3000 காலி. இது வந்து இந்த ஃபார்முலா எல்லா ஸ்டாக்லேயுமே ஒர்க் ஆகாது. கொச்சின் ஷிப்யார்டு ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா டக்குனி 10% மேலே ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2000 பிலோவில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து வேல்யூஷனை பார்த்து தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். ஸோ ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ட்ரெண்டில் வேல்யூஷன் ஜாஸ்தி, பட் அதில் பெருசாக இஷ்யூ எதுவுமே கிடையாது. பட் வச்சிருக்கீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். எஸ்ஜேவிஎன் வந்து பார்த்தீங்கன்னா 200 மெகாவாட் பவர் வந்து டிவிசி தாமோதர் வேலி கார்பரேஷனுக்கு சப்ளை பண்ண போகிறாங்க. நேபாளில் அவங்களோட ஹைட்ரோ ப்ராஜெக்ட் இருக்குது, அது மூலம் மட்டும் சப்ளை பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இது எஸ்ஜேவிஎன் கொடுத்த அப்டேட்டு. இண்டஸ்இண்ட் பேங்க் இந்த குவார்ட்டரில் வந்து 2329 கோடி லாஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. 2236 கோடி சம்திங் லாஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா 19 வருஷம்னு சொல்கிறாங்க. அதாவது 2006க்கு அப்புறம் இதான் லாஸ் மேக் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லி லாஸ்ன்னு சொல்கிறாங்க. 19 வருஷத்தில் இப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லி லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இண்டஸ்இண்ட் பேங்க். ஸோ கிட்டத்தட்ட 19 வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க லாஸ் போஸ்ட் பண்ணாத கம்பெனியாக இருந்திருக்காங்க, பேங்காக இருந்திருக்காங்க இண்டஸ்இண்ட் பேங்க். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்கோட லெகசி தான் டினோட் பண்ணுது. விப்ரோட எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக இருக்கிற ரிஷத் பிரேம்ஜி பார்த்தீங்கன்னா $1.6 மில்லியன் வந்து ஆக்சுவலி அவர் சேலரியாக வாங்கியிருக்காரு. பட் ஆக்சுவலி முன்னாடி வாங்கினதோட டபுளாக தான் வாங்கியிருக்காரு. ஆனால் ஸ்ரீனிவாஸ் பல்லையாவோட பார்த்தீங்கன்னா குறவாக தான் வாங்குறாரு. ஏன்னா ஸ்ரீனிவாஸ் பல்லையா வந்து 53.64 crores, $6.2 மில்லியன். இவர் சிஇஓ. இவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக இருக்கிறார் விப்ரோவில். பட் சிஇஓ கம்பேர் பண்ணும்போது விப்ரோட ரிஷத் பிரேம்ஜி பார்த்தீங்கன்னா சேலரி ரொம்பவே கம்மியாக தான் வாங்குறாரு. டாடா மோட்டர்ஸோட சைலேஷ் சந்திரா என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து 50% மார்க்கெட் ஷேர் இந்த இவி செக்மெண்ட்லாம் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லாங் டேர்மில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் 18 to 24 monthsல எங்களோட க்ரோத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய இவி கார்ஸ் புதுசாட்டு லான்ச் பண்ண இருக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவர்லாட்டி உங்களுக்கு காம்படிஷன் JSW MG மோட்டர்ஸும் மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைவல்ஸாக இருக்கிறாங்க இப்போ இருக்க சிச்சுவேஷனில். ஸோ சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நாங்கள் இன்னும் லாங் டேர்மில் க்ரோத் ஆட்டு கொண்டு போனோம். அட் த சேம் டைம் இவியில் லாங் டேர்மில் 50% மார்க்கெட் ஷேரை வந்து நாங்கள் ஹோல்ட் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. டச் ஷிப் மேக்கராக இருக்கிற NXP வந்து நொய்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ யூனிட் வந்து $1 பில்லியன் எக்ஸ்பென்ஷன் பிளானில் போட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்குது. நொய்டாவில் ஒரு செமிகண்டக்டர் பார்க் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி சிஓ குர்த் சிவியர் அவர் வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு எக்ஸ்பென்ஷன் பிளானு. இது வந்து பார்த்தீங்கன்னா டச் சிப் மேக்கர் அவங்க தான் அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஆப்பில் வந்து வார்ன் பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்சுவலி நீங்கள் இந்தியாவில் வந்து ஐஃபோன் மேக் பண்ணிங்கன்னா 25% டேரிஃப் கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி. அதாவது ஐஃபோன் வந்து அமெரிக்காலே தயாரிங்க, இந்தியாவில் தயாரிக்கக்கூடாது. அப்படி நீங்கள் இந்தியாவில் தயாரிச்சிங்கன்னா 25% டேரிஃப் கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆப்பிள் ஐஃபோனுக்கு வந்து, அதாவது ஆப்பிள் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்டனை விட்டுருக்காரு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி உடம்புக்கு முடியல. இனி ஏதாவது நியூஸ் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா நம்ம சாட்டர்டே சண்டே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.